ரிஷப ராசிக்காரங்க ஒரு சத்தமில்லாம புயல்னு சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப சாதுதான். ஆனால் சாதம் இருந்தா காடை கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, இவங்களுக்கு அது 100க்கு 100 பொருந்தம். ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் உங்கள் மனசுலேருந்து மாற்ற முடியாதுங்க. யாரையும் கைவிடணும்லாம் நினைக்க மாட்டாங்க. நண்பராக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், மதிப்பு கொடுப்பாங்க, சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க. இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களை நம்பி எந்த விஷயத்த கொடுத்தாலும் சரி, வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் சரி, அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கையானவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். எதுவும் மேலோட்டமாலாம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப உண்மையாக எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது நீண்ட காலத்துக்கு நிலைச்சிருக்குன்னு நினைப்பாங்க. அது பாசமாக இருந்தாலும் அப்படி தான், சொந்தமாக இருந்தாலும் அப்படி தான். உண்மையாக இருக்கணும், ரொம்ப காலத்துக்கு நிலைச்சிருக்கணும், உண்மையான அன்பு காட்டணும். அதாவது பேசுகிறத விட செயலில் அன்பு காட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பேசுகிற பேச்சு எல்லாமே வெறும் வார்த்தையில் வாயில் நீங்கள் அந்த அன்பை கொடுத்தாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த செயலில் காட்டினா மட்டும்தான் இவங்க உணர்வாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அந்த அளவுக்கு உறுதியானவங்க இவங்க தான். யதார்த்தத்தை விரும்பக்கூடியவங்க இவங்க தான். அந்த கற்பனை கோட்டை கட்டிட்டு வாழ்றதுலாம் அவங்களுக்கு பிடிக்காதுங்க. கற்பனை பண்ணுற திறன்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கைன்னா இதுதான் ஒரு யதார்த்தத்தை உணரக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. அதாவது நில ராசியாக இருக்கிறதால பொறுமைங்கிறது இவங்களுக்கு அதிகம்தான். மெதுவாக தான் எந்த விஷயத்தையும் செய்வாங்க. கடுமையான உழைப்பு கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுடைய உழைப்பை என்றைக்கும் இவங்க நிறுத்தினது கிடையாது. ரொம்ப ரசனையான மனுஷங்க தாங்க. வாழ்க்கையை ரசிக்க தெரிஞ்சவங்க இவங்க. ஒரு சூழ்நிலையை, ஒரு இசையை, ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவங்க. அதாவது ரசித்து வாழ தெரிஞ்சவங்க இந்த ராசிக்காரங்க தான். உணவாக இருந்தாலும் அப்படி தாங்க, ருசியாக இருக்கணும் இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே. இவங்க எதிர்பார்க்கறது அப்படி தான். உண்மையாக இருக்கணும், எந்த இடத்துலையும் அமைதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். அதுதாங்க. பாசாங்கெல்லாம் கிடையாதுங்க. உள்ளவனை வச்சுட்டு வெளியே பேசுகிற பழக்கெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அமைதியானவங்க தான். ஆனால் அமைதியை சோதிச்சுட்டா இவங்களுடைய அமைதியை, இவங்களுடைய கோபத்தை யாராலும் தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஆனால் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்றவர்களுக்கு இந்த காலத்தில் நம்ம போகிற பாதை சரிதானா, நம்ம எடுக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியுமா, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. கிரக அமைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு தர மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நேரம் நீங்கள் எந்த விஷயத்தில் எல்லாமே கவனம் கொடுத்துக்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, நீங்கள் செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன, இதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது வகையில் இந்த எதிர்மறை சிந்தனை அதிகமாக இருக்குது, நேர்மறை சிந்தனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி பொருளை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் பெரும்பாலும் இந்த வாரம் சொல்கிறத விட இந்த மாதமே கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்க. வேலை, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் எதுவும் லேட்டாக நடக்குது. அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. புதுசாக வாய்ப்பு வரும். பழைய பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக அப்படியே மாறும். முக்கியமான காலகட்டமாக இருக்கிறதால முடிவு எடுக்கிறது, வேலை மாற்றுறதை பற்றி எல்லாமே கொஞ்சம் நேரம் அவசரமாக செய்ய வேண்டாங்க. கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. நல்ல வாய்ப்பெல்லாம் காத்திருக்குது. ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்து மேலேயும் உறவு மேலேயும் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தணும். மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக யோசிக்கிறீங்கல்ல, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. நல்ல நேரம் சொல்லலாங்க. மனசு தான் ஒரு நிலையில் இல்லை. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னாவே போதும். இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. பெரிய மாற்றம்லாம் இந்த நேரம் தேவையில்லைங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் கொடுத்தாவே போதும். நல்லா தூக்கணும். ஒரு சுத்தமான ஒரு நடைப்பயிற்சி தினமும் செஞ்சுக்கோங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அமைதியாக ஒரு பாட்டு கேட்டால் மனசு அப்படியே லேசாகும். அந்த மாதிரி நல்ல பாட்டு கேளுங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லுங்கள். யார்ட்டையாவது பேசணுன்னா மனசுக்கு நெருக்கமானவங்ககிட்ட, நம்பிக்கையானவங்ககிட்ட பேசுங்க. ஆனால் வெளியிடத்தெல்லாம் ஆறுதல் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பாதிப்பு தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிறீங்க பார்த்தீங்களா, அதிலேருந்து வெளிவந்துட்டாலே போதுங்க. உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப வலிமையானவங்க யான்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். உங்கள் வலிமையை உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் மெதுவாக தான் நடக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். ஆனால் முடிவில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நேரங்க இந்த நேரம். வேலையில் பொறுப்பு அதிகமாக இருந்தால் கூட பண வருமானத்தில் தடை இல்லை.
நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த பணம் கிடைக்கும், மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறதா இருந்தால் கூட இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டுக்கிட்டால் பரவாயில்ல தான். அவசர முடிவு இல்லாமல் வேண்டாம், வேலை மாற்றுறது இப்போதைக்கு வேண்டாம். வருமானம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நிலையா இருக்குதுங்க. எதிர்பாராத செலவு கொஞ்சம் வரும். பெருசாக முதலீடு இல்லாமல் இந்த நேரம் போடுறது வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே கையில் வருமானம் இருந்தால் குடும்ப தேவையை நிறைவேற்றிக்கங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது எதிர்பார்க்குறாங்கன்னா குழந்தைகள் விஷயம் அவங்க தேவையை நிறைவேற்றிங்க. அதாவது சுப செலவாக மாற்றிக்க பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா எதிர்பாராத செலவுங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். பெருசாக முதலீடு போடுறீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். சேமிப்பு நீங்கள் கவனம் செலுத்தினாலும் கொஞ்சம் சேமிக்க முடியாதுங்கிறதா உண்மை. அதே மாதிரி குடும்ப உறவுல எடுத்துக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிற தன்மை இந்த நேரம் ரொம்ப முக்கியங்க. சின்ன தப்பாக இருந்தாலும் அது பெருசுப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் அமைதியாக இருந்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரடியாக பேசிக்கிறது நல்லது தான். கொஞ்சம் அமைதியாக பேசிக்க பாருங்கள். பேசாமலே மனசில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேறு விதமான பாதிப்புங்க. ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, அது குடும்ப உறவுகளையும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க மனசுலையும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க மனசில் ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் வெளியில் அதாவது வெளிப்படையாக நீங்கள் இல்லைனாலும் செயலில் தெரிஞ்சிடும். அது குடும்ப உறவுகளுக்கு இன்னும் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் மனசில் இருக்கிறத நேரடியாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். ஆனால் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோக்கோ தொந்தரவு இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. மனநிலைமை தான் கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதிகமாக யோசனை செய்கிறத குறைச்சிக்கணும். ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டா சின்ன சின்ன நடைப்பயிற்சி செய்யுங்க. முன்ன சொன்ன மாதிரி மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது நல்லது. தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நேரம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில விஷயத்தில் முன்ன சொன்ன ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் முக்கியமான 3 நட்சத்திரம் பார்க்குறப்ப கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம். கிருத்திகை நட்சத்திரம் எடுக்கிறப்ப வேலையில் எப்படி இருக்குன்னா 2026க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பு தான். உழைப்பு நல்ல உழைப்பு தான். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவான ரியாக்ஷன். ஆனாலுமே பாராட்டு கிடைக்கும். வேலையில் நல்ல மாற்றம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது. செலவில்லாமல் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தான். சில நேரம் பொறுமை சோதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும். சொந்த பந்த வழியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அவசர முடிவு மட்டும் எடுக்க வேண்டாங்க. உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன் கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும், ஆனால் உறுதியாக கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேலை தொழிலை எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்றம், நிறைய வாய்ப்பு இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் நல்ல புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. பழைய பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த நேரம் சரியாகும். சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. சொத்து நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல வளர்ச்சிங்க, ஒரு ஸ்டெடியான வளர்ச்சி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்க. வேலையில் மாற்றம் வரும். புதுசாக ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. மனசில் குழப்பம் வரும். நான் சரியான பாதையில் தான் போகிறேனா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதிகமாக உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்குவீங்க. ஆனால் இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முடிவு சிறப்பு தான். வருமானமும் வரும். ஆனால் சின்ன சின்ன செலவு இருக்கும். கொஞ்சம் திட்டமிட்டுக்குங்க. மொத்தத்தில் நிறைய மாற்றங்க இந்த நேரம். வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, கொஞ்சம் மாற்றங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல வளர்ச்சிக்கான ஒரு நேரம் தான். கொஞ்சம் கடுமையான உழைப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் மெதுவான வளர்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு இந்த வாரத்தில் உகந்த வழிபாடு பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கு காலையில் மாலையில் 2 நேரமும் பெண் தெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு செஞ்சுக்கோங்க. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான்கிறதால சுக்கிர பகவான் இந்த மகாலட்சுமியோட அம்சம். அதனால் விளக்கு ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்ல பாருங்க. இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே சமர்ப்பணம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாம். முக்கியமாக இந்த மல்லிகைப்பூ, இந்த ஜாதி மல்லி மாதிரியான பூக்களை நீங்கள், இந்த மணக்கக்கூடிய வாசனை தரக்கூடிய பூக்களை நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் செஞ்சீங்கன்னா இந்த பொருளாதார நிதி நிலைமை, குடும்பத்தில் அமைதி, மன அழுத்தம் இல்லாமல் குறையறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடு விடக்கூடாது. சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்குமே இந்த ஆயக்கலைகள் 64க்கும் அடிப்படை ஆதாரம் கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். நீங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் அதே சுக்கிர பகவான் இந்த குலதெய்வ தோஷத்தையும் சேர்த்தே கொடுப்பாரு. அதனால குலதெய்வ வழிபாட்டை மட்டும் ரிஷபராசி அன்பர்கள் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்ய செய்ய தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படி அற்புதம் நடக்கணும்னா குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குடும்பத்தில் அமைதி கிடைக்கிறதுக்கான வழிபாடும் அதுதான். அதே மாதிரி வெள்ளை நிறத்தை அடிக்கடி பயன்படுத்த பாருங்க.
நீங்கள் வெள்ளை நிற ஆடை குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் அணிஞ்சுக்கலாம். வீட்டில் சுத்தமாக நீங்கள் செஞ்சு ஒளி தீப வழிபாடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. அதுவே காலையில் பெண்களாக இருக்கக்கூடியவங்க குத்து விளக்கு தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் மகாலட்சுமி தாய நமக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரப்ப நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் நடக்கும். அதே மாதிரி ஆலமரத்தை வள வரணும். முக்கியமாக சனிக்கிழமை நாட்களில் பசுவுக்கு பச்சை புல் இல்லைன்னா பழம் கொடுக்கலாம். அதாவது கால்நடைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறது உங்களுக்கு இந்த தடையை குறைக்கும். நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வ கோவிலில் போய் சாமி கும்பிட பாருங்கள். வாரம் முடியலைன்னா கூட மாதம் ஒரு முறையாவது நீங்கள் செய்ய பாருங்கள். அதே மாதிரி இந்த வெள்ளி நாணயம் நீங்கள் எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பணப்பையிலையோ இல்லைன்னா ஒரு பர்சுலையோ நீங்கள் வச்சுருக்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். அதே மாதிரி மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகள் செய்ய பாருங்கள். மன அழுத்தம் குறைஞ்சிட்டாலும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அவசர முடிவு எடுக்கிறத மட்டும் தவிர்த்துக்க பாருங்கள். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை தருங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.